இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சேஃப்டி டேங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பப்ளிக் பில்டிங்கில் நம்ம வந்து போட்டிருக்க ஒரு சேஃப்டி டேங்கு அண்டு பாத்ரூமு. சேஃப்டி டேங்கோட சைஸு, அது எவ்வளோ வைக்கணும், வேறு அதுக்கு ஏர் பேந்தெலாம் எப்படி விடணும், டெப்த்துனா எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு புரிதலே இல்லை. சும்மா வாட்டர் டேங்க் மாதிரி கட்டி விட்டுட்டாங்க. சேஃப்டி டேங்க்னா பர் டிசைனில் இவ்வளோ தான் வைக்கணும், அதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும், இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த முறையை நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சேஃப்டி டேங்கு. சேஃப்டி டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட மொத்த சைஸ் வந்து 17x7. சரிங்களா? 17x7ல் 17 அடி நீளம், 7 அடி அகலம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சேஃப்டி டேங்க் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கல்லுக்கட்டில் தான். சரிங்களா? குண்டு கல்லும்பாங்க. அந்த குண்டுகளில் வந்து 1.5 அடிக்கு இந்த பக்கம் 1.5 அடி, இந்த பக்கம் 1.5 அடி, இந்த மாதிரி 4 பக்கம் 1.5 அடி ஆஸ் பண்ணி சுற்றி வந்து சேஃப்டி டேங்க் கட்டியிருக்கோம். சேஃப்டி டேங்க் வந்து இப்போ வந்து ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா, ஹைட்டு வந்து நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து 6 அடி கீழே, அதுமாதிரி கிரவுண்டில் வந்து மேலே 3 அடி, மொத்தம் வந்து 9 அடி ஹைட் வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரவுண்டில் வந்து 3 அடி ஹைட்டு உயர்ந்துருக்குது. அதுக்கு அடுத்து இதோட வந்து நீளம் எவ்வளோ அப்படின்னா, 17 அடியில் ஒரு 3 அடி கழிஞ்சுன்னா, இந்த கல்லுக்கட்டுக்கு 1.5 3 அடி கழிஞ்சுன்னா 14. அகலம் வந்து 1.5 3 அடி கழிஞ்சது அப்படின்னா 4 அடி. 4 அடிக்கு 14 அடி இருக்குது. உயரம் வந்து 9 அடி. சுமார் ஒரு 15,000 லிட்ரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு சேஃப்டி டேங்க். சரிங்களா? 15,000 லிட்ரு அப்படின்னா போதுமானது தான். சரிங்களா? ஒரு நம்ம இப்போ ஒரு 4 பெர்சன்ட் இருந்தால் ஒரு 3000 லிட்ரு. இது பப்ளிக் பில்டிங்னால நம்ம வந்து அதை விட ஒரு 5 மடங்கு கூடயே வச்சுருக்கோம். 4 பெர்சன்ட்டுங்கையில் ஒரு 20% வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த இதில் இதோட சைஸ் வந்து ஒரு 15,000 லிட்டர் கெப்பாசிட்டி. இதை வந்து எப்படி வைக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இதோட டெப்த்து வந்து குறைஞ்சது 1.8 மீட்டர் இருக்கணும். 1.8 மீட்டர்னால் குறைஞ்சது 6 அடி வந்து சேஃப்டி டேங்கோட டெப்த்து 6 அடி இருக்கணும். அது மாதிரி கட்டாயம் வந்து 1.8 மீட்டருக்கு குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேலே 6 அடிக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம், மினிமம் 6 அடி வந்து அதோட ஹைட் இருக்கணும். அது மாதிரி வந்து பிரெத்து, இப்போ சுமார் நீங்கள் வந்து ஒரு 4 அடி அகலம் வைக்கிங்க அப்படின்னா குறைஞ்சது 8 அடி நீளம் இருக்கணும். சரிங்களா? 2 மடங்கு குறைஞ்சது. அது மாதிரி 4 மடங்குக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது. இப்போ 4 அடி அப்படின்னா 16 அடிக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது, 8 அடி கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. இதுதான் ரூல். சரிங்களா? நம்ம வந்து சேஃப்டி டேங்கோட அகலத்தை விட நீளம் வந்து 2 அடிக்கு அதிகமாக இருக்கணும், 4 மடங்கு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இதுதான் ரூலு. மறந்துடாமல் இந்த ரூலை நீங்கள் ஏன் அப்படின்னா, அப்படின்னா தான் அந்த வாட்டர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து அகலத்தை வந்து கூட்டிகிட்டு இதை வந்து அகலமும் நீளமும் ஒரே அளவில் இருந்தது அப்படின்னா வாட்ரு ஃப்ளோ உங்களுக்கு அங்கே இருக்காது, ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் அகலத்தை விட நீளம் வந்து 2 மடங்குக்கு அதிகமாக இருக்கணும். நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, 4 அடிக்கு 14 அப்படின்னா, 4 அடிக்கு 14 அப்படின்னா நம்ம வந்து 3.5 மடங்கு அதிகமாகவே வச்சுக்கணும். இது போதுமானது. சரிங்களா? 4க்கு 14ங்கிறது நம்ம வந்து 3 மடங்கு அதிகம், 3 மடங்குக்கே அதிகமாக வச்சுருக்கோம். சரிங்களா? 3.5 மடங்கு வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன்னா 2 மடங்குலேருந்து 4 மடங்கு வரைக்கும் கட்டாயம் இருக்கணும். சரிங்களா? ஒரு சேஃப்டி டேங்க் அகலத்தோட நீளம் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்லாப் திக்னஸ். இப்போ ஒரு காங்கிரீட் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து சேஃப்டி டேங்கோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இது எவ்வளோ வச்சுருக்கோம்னா 4 இன்ச்சு வச்சுருக்கோம். கீழே வந்து கடப்பாக்கல் 1 இன்ச்சு போட்டு மேலே வந்து 4 இன்ச்சு வந்து நம்ம வந்து திக்னஸ் வச்சுருக்கோம். இது வந்து 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு, 4 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஸ்லாப் திக்னஸ் வச்சுருக்கோம். 3 இன்ச்சு டு 4 இன்ச் தான். நம்ம வந்து இது வந்து பப்ளிக் பில்டிங்னால மேக்ஸிமம் அந்த திக்னஸ் 4 இன்ச்சஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸ்லாப் திக்னஸ் மாதிரி இதையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து பப்ளிக் யூசஸ் நிறைய பேர் வந்து போகிற இடம் அப்படிங்கிறனால இது வந்து 4 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். மினிமம் இது வைக்கணும். அது மாதிரி மேன்ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 1.5க்கு 2 அடி மினிமம், குறைஞ்சது வந்து 1.5 அடி அகலம், 2 அடி நீளமாக இருக்கணும். நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி நீளத்துக்கு 1.5 அடி அகலத்துக்கு நம்ம வந்து வச்சாச்சு. 4 அடி நீளம் 2 மேன்ஹோல் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. சரிங்களா? 2 மேன்ஹோலுக்கு சமமாக நம்ம வந்து மேன்ஹோல் வந்து போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேன்ஹோல் தெரியும். உள்ளே வந்து வேஸ்டேஜை வந்து நம்ம வந்து அள்ளுறதுக்கு. அது மாதிரி இது வந்து ஏருக்கு சர்க்குலேஷனுக்காண்டி இந்த இது வந்து
மேலே நேராக இது வந்து நம்ம வந்து கழிச்சு கட்டியிருக்கோம். இது நேராக நம்ம வந்து ரூஃபில் விட்ருவோம் சரிங்களா, அந்த ஏர் சர்க்குலேஷனு.